Hi friends, welcome to Polity Previous Year Question Paper Analysis. நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஜுடிஷியரி. ஜுடிஷியரியில் வந்து 1995 2025 வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏன் படிக்கணும்னா கொஸ்டின்ஸ் வந்து ஒரு டாப்பிக்லேருந்து இது மாதிரி கேட்குறான்னு தெரிஞ்சுக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ஜுடிஷியரி பார்லிமெண்ட் பேப்பர் இருக்குல்ல பாலிட்டியில் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்கறதுக்கு நிறைய டைம் வாய்ப்பு இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இது மாதிரி வந்து நம்ம படிக்கணும்னு சரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து டேரெக்டாக ரிப்பீட் ஆகும் பாசிபிள் இருக்குது. First question, consider the following statement. 2023 கேட்டது. Statement 1. The Supreme Court of India has held in some judgment that reservation policy under the Article 16(4) of Constitution of India would be limited by Article 335 for maintenance of efficiency of administration. Statement 2. Article 335 of the Constitution of India defines the term of efficiency of administration. Correct answer என்ன? Option C. Statement 1 correct, Statement 2 incorrect. ஆர்டிகல் எக்ஸ்பிளனேஷன் என்ன? ஆர்டிகல் 64A ரிசர்வேஷன், ஆர்டிகல் 335 என்ன? கிளைம்ஸ் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டி இன் எஃபிஷியன்சி அட்மினிஸ்ட்ரேஷன். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இந்திரா சுவாமி கேஸில் வந்து ரிசர்வேஷன் வந்து ஓகே, ஆர்டிகல் 335 வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து பர்மிஷன் இருக்குது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து 335 வந்து டிஃபைன் பண்ணிக்க மாட்டாங்க. ஓவராலாக வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னன்னா கான்ஸ்டியூஷனில் வந்து டெஃபினேஷன்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஸ்டேட்மெண்ட் 2 எலிமினேட் பண்ணாமே பாருங்களேன், ஒரு ஆப்ஷன், 2 ஆப்ஷன், 3 ஆப்ஷன் வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் ஆகிடலாம். பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், ஆப்ஷன் சி வந்து ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 2022 கேட்டது. Pursuant to the report of Sanyal Committee, the Contempt of Courts 1971 was passed. Second statement, the Constitution of India empowers the Supreme Court and High Court to punish the contempt of themselves. Third, the Constitution of India defines civil contempt and criminal contempt. Fourth, in India, Parliament is vested with powers to make laws of contempt of court. Option A 1 and 2, option B 1 to 4, options C 3 and 4, option D 3 only. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி. நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னது தான். பார்த்தீங்களா, டெஃபினேஷன் கான்ஸ்டியூஷனில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் டெஃபினேஷன் இது இருந்தது. ஸோ வந்து நம்ம 2022 வந்து இந்த ட்ரிக்கை வந்து நம்ம தெரிஞ்சிருந்தா 2024 கொஸ்டினில் வந்து ஈஸியாக வந்து எலிமினேட் பண்ணி ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கர்நாடகா கோர்ட்ஸ் வந்து 1971 சேம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பாஸ் பண்ணது. ஆர்டிகல் 129 215 வந்து என்னென்னா கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் ரிலவெண்ட் ஆனது. கான்ஸ்டியூஷன் வந்து டெஃபினேஷன் பண்ணிக்க மாட்டாங்க. பார்லிமெண்ட் தான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் 1971 வந்து எனாக்ட் பண்ணி டெஃபினேஷனும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் கொஸ்டின், with reference to India, consider the following statement. 2022 கேட்டது. Government law officers and legal firms are recognized as advocates, but corporate lawyers and patent attorneys are excluded from recognition of advocates. Second, Bar Council have power to lay down ruling related to legal addition recognition of law colleges. Correct answer என்ன? ஆப்ஷன் பி 2 only. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 அட்வொகேட் ஈக்குவல் டு பர்சனல் என்ரோல்மெண்ட் ஸ்டேட் பார் கவுன்சில். கார்பரேஷனும் பேட்டன் ஆர்கனைசேஷனும் வந்து அவங்க வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அவங்களும் லாயர்ஸ் தான், ஜஸ்ட் வந்து பார் கவுன்சிலை இன்க்ளூட் பண்ணியிருந்தா போதும். இதுவும் வந்து ஜென்ரலாக யோசிச்சாவே போதும். ரொம்ப லாஜிக்காக ஓவர் திங்க் பண்ணாமல் நம்ம வந்து இது பண்ணாவே ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட்னு தெரிஞ்சுக்கலாம். Next question, with reference to Indian judiciary, consider the following statement. 2021 கேட்ட கொஸ்டின். Any retired judge of the Supreme Court of India can be called back to sit and act as a Supreme Court judge by Chief Justice of India with prior permission of President. Second statement, a higher court in India has the power to review its own judgment as the Supreme Court judge. Correct answer என்ன? ஆப்ஷன் ஏ 1 only. ஆர்டிகல் 128 என்ன சொல்லிப்பாங்கன்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிரசிடென்ட் கன்சல்ட் வந்து ஒரு ஜட்ஜை வந்து அட்டாக் வந்து இது பண்ணலாம்னு சொல்லிப்பாங்க. அது ரிவ்யூ பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஆர்டிகல் 137 சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து ஹைகோர்ட் ரிவ்யூ பவர்ஸ் வந்து ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ் அதெல்லாம் சொல்லிப்பாங்க, தவிர கான்ஸ்டியூஷனில் வந்து சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ வந்து 1 தான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 2009 கேட்டது. த மோஷன் டு இம்பீச் ஜட்ஜ் ஆஃப் எ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா cannot be rejected by Speaker of the Lok Sabha as per Judges Inquiry Act 1968. Second statement, the Constitution of India defines and gives details what constitutes incapacity through misbehavior of the judges of Supreme Court of India. Third statement, the details of the process of impeachment judges of Supreme Court of India are given in the Judges Inquiry Act. Fourth, if the motion of the impeachment of judges is taken for voting, the law requires motion backed by each house of the parliament, supported by majority, total house of the vote, but not less than 2/3 of the total members are present and voting.
கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் 3 சி 3 அண்ட் 4 ஒன்லி. நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னது தானே கான்ஸ்டியூஷன் டெஃபினேஷன். ஓகேங்களா, அதே கீவேர்டு வந்து ரெஃபர் ஆகிக்குதா. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க வந்து கான்ஸ்டியூஷன் வந்து டெஃபினேஷன் வந்து தந்துக்க மாட்டாங்க. டெஃபினேஷன்றது அதை பேஸ் பண்ணி பார்லிமெண்ட் தான் லா வந்து கொண்டு வந்துப்பாங்க. ஸோ வந்து அதில் தான் டெஃபினேஷன் இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட்டும் வந்து எலிமெண்ட் பண்ணலாமா. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்னு பாருங்கள், cannot be rejected. ஒரு சில டைம் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் ஸ்பீக்கருக்கு வந்து ஒரு பில்லு இது பண்ணுற மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து பவர் தந்துப்பாங்களே. மோஸ்ட் ஆஃப் டைம் பிரசிடென்ட் தான் வந்து சைன் பண்ணணும் கண்டிப்பாக, அது மாதிரி வந்து ரூல் கொண்டு வந்துப்பாங்க தவிர ஸ்பீக்கருக்கு வந்து எப்பயுமே அது மாதிரி தந்துக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஜென்ரலாக யோசிச்சாலும் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எலிமினேட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் மெஜாரிட்டி வந்து தெரிஞ்சது தான். ஸோ வந்து அதை கரெக்ட் பண்ணலாம். ஸோ வந்து பேஸ்ட் ஆன் தட் ஆப்ஷன் சின்றதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். Next question. With reference to the Constitution of India, the propagation or limitation provisions certain in order laws cannot propagation or limitation on the constitutional powers under the Article 142. It could mean which of the following? 2019 கேட்டது. The decision taken by Election Commission of India while discharging duties cannot be challenged in any courts. B. The Supreme Court of India is not constrained in the excess of powers by law made by the Parliament. C. In the event of grave financial crisis in the country, President of India can declare financial emergency without counsel from cabinet. D. State councils cannot make laws on certain matter without concurrence of union legislatures. இது வந்து எது மாதிரி ஈஸியாக எலிமினேட் பண்ணலாம்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் ஆர்டிகல் 142 அதில் மட்டும் நம்மளுக்கு என்ன தெரியும், 150 வரைக்கும் வந்து ஜுடிஷியரி அந்த லிமிட் வந்து இருக்குல்ல ஆவரேஜா. ஸோ வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம். 142ன்றது ஜஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட் லெவன்ட் கோர்ட் லெவன்ட் ஆனது. ஓகேங்களா, அதிலே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், ப்ராபகேஷன் அதெல்லாம் வந்து கோர்ட் லெவன்ட் ஆனது பண்ணிக்கலாமா. எலிமினேஷன் பண்ணுங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தூக்கிறங்க. தென் வந்து பிரசிடென்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதெல்லாம் இது பண்ணால் ஜஸ்ட் ஓவராக திங்க் பண்ணாமல் காமனாக யோசிச்சாவே ஆப்ஷன் பின்னு நம்ம ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். Next, which of the following is custodian of Constitution of India? President, Prime Minister, Lok Sabha Secretariat, Supreme Court of India. Correct answer என்ன option D. Supreme Court is the constitution and final interpreter of Constitution. Article 32 power to enforce fundamental rights. Judicial role for the constitutional supremacy. சரி, இதில் வந்து இது மாதிரி திங்க் பண்ணலாமா. ஜஸ்ட் ஜென்ரலாக கஸ்டடியன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் வந்து ஏதோ ஒரு ஆபத்தோ ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருந்தால் அது வந்து ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் பாருங்களேன், ஒரு சில டைம் லா மேக் பண்ணுவாங்களா, அது வந்து கான்ஸ்டியூஷனை வந்து வயலேட் பண்ணுது அது மாதிரி பண்ணுவோம், இல்லாட்டி வந்து ஓவராக வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பிரான்ஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணலாம் வந்து கரெக்டாக இல்லை, நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து இது பண்ணாங்களா, ரிமூவ் பண்ணிட்டு ரிகவர் பண்ணாங்களா. ஸோ வந்து அப்போ வந்து பிரசிடெண்ட்டும் அது பாதுகாக்க முடியல, பிரைம் மினிஸ்டரும் பாதுகாக்க பண்ணல. அந்த லோக்சபா செக்ரட்டரி என்னது, ஜஸ்ட் பார்லிமெண்ட் கேபினெட் வந்து சொல்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் லோக்சபா செக்ரட்டரியோட ஃபங்க்ஷனும். ஸோ வந்து ஈஸியாக வந்து ஜஸ்ட் திங்க் பண்ணாவே ஆப்ஷன் டின்னு நம்ம கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். Next question. The power to increase number of judges in Supreme Court of India is vested in 2014 கேட்டது. President, Parliament, Chief Justice of India, Law Commission. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி பார்லிமெண்ட். ஆர்டிகல் 124 என்னன்னா பார்லிமெண்ட் தான் வந்து நம்பர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து இது மாதிரினா சுப்ரீம் கோர்ட் நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ் ஆக்ட் அதுக்குள்ளேயும் ப்ரெசென்ட்டாக வந்து 34 ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. இதை வந்து எது மாதிரி எலிமினேட்ரிக் வந்து யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாமா. பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி சொன்னது தான், பிரசிடென்ட்க்கு வந்து அது மாதிரி பவரே தர முடியாது. ஏன்னா வந்து ஒரு சில டைம் வந்து அவங்களுக்கு ஃபேவரான ஜட்ஜஸ் இருந்தால் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அக்கௌண்ட்டு, அது வந்து இன் பண்ண முடியாது. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு ஃபேவரான பர்சனை மட்டும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லா கமிஷனுக்கு அவ்வளோ பவர் இருக்காது. பார்லிமெண்ட் தான் ஒரு லா கொண்டு வந்த மூலமாக அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ ஜென்ரலாக வச்சாலும் ஆப்ஷன் பி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். Next question. The power of Supreme Court of India to decide dispute between central and states falls under advisory, appellate, original, writ jurisdiction. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி 131. அதில் வந்து என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ் ஒரிஜினல் ஜுடிஷியன். ஒரு சில கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் டேரெக்டாக வந்து நம்ம அப்பீல் பண்ணிக்கலாம். அது மட்டும் சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் பண்ண முடியும். ஹை கோர்ட்டெல்லாம் பண்ண முடியாது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அது மாதிரி லோயர் கோர்ட்டு பண்ண முடியாது. அது என்னென்னா சென்ட்ரல் ஸ்டேட் டிஸ்பியூட், ஸ்டேட் டிஸ்பியூட், சென்ட்ரல் ஸ்டேட் வர்சஸ் அதர் ஸ்டேட் அது மாதிரி டிஸ்பியூட் ஆகுதுன்னா டேரெக்டாக நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா, ஈஸியாக நம்ம சொல்லலாம்ல. டிஸ்பியூட்னா ஒரு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவலில் டிஸ்பியூட் பண்ணால் ஒரு டாப் கோர்ட் மட்டும் தான் வந்து அவங்க மட்டும் தான் சொல்யூஷன் தர முடியும்ல, ஒரிஜினலாக ரீச் ஆகுன்றது. ஸோ வந்து ஆப்ஷன் சியை வந்து நம்ம ஈஸியாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்க்ளூடட் இன் தி ஒரிஜினல் ஜுரிடிக்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்? ஏற்கனவே பார்த்த கொஸ்டினா எது மாதிரி ரிப்ளேட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒன் ஆர் மோர் ஸ்டேட், அது டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் ஒன்று கரெக்ட். ஏ டிஸ்பியூட் ரிகார்டிங் எலெக்ஷன் எய்தர் ஆஃப் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் எலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட். இது வந்து எலெக்ஷன் வந்து ரிலேட்டாக எதுவும் சொல்ல தானே. ஸோ வந்து இது எலிமினேட் பண்ணலாம். ஏ டிஸ்பியூட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூனியன் டெரிட்டரி,
தென் a dispute between two or more states. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக, ஏன்னா யூனியன் டெரிட்டரி வந்து இண்டிபெண்ட்டாக இல்லவே இல்லை. ஸோ இது வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி 1 and 4 ஒன்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போல் வந்து எலிமினேஷன் ட்ரிக் அது மாதிரி வந்து இது பண்ணால் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதை அப்கமிங் வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.